வணக்கம். தொடர்ச்சியா நம்ம டிவிகேக்கு எதிராகவும் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் அரசியல் ரீதியாக பல்வேறு கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வரோம். எக்ஸ்தலத்திலையும் சரி, வீடியோவிலையும் சரி, பல்வேறு கருத்துக்களை கட்சிக்கு எதிராகவும் விஜய் அவர்களுக்கு எதிராகவும் பதிவு பண்றோம் அரசியல் ரீதியாக. ஆனா இப்பொழுது அதே டிவிகேவை நம்ம ஆதரிச்சு பேச போறோம். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்துல் கலாம் அவர்களுடைய ஆலோசகர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் சொன்ன கருத்து தான். அவரு திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னும் பார்க்கப்படுறாரு. ஸோ அவரு மிக அருவருக்கத்தக்க வகையில சில கருத்துக்களை பதிவு பண்ணியிருக்காரு. ரொம்ப கொச்சையான கருத்தையும் பதிவு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம எஸ்வி சேகர் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஒரு நடிகர். ஸோ அவருமே ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை பயன்படுத்திக்கிட்டு இருக்காரு. திமுகவுடைய ஆதரவாளர்களும் சரி, டைரக்டா திமுக இருக்கக்கூடியவங்களும் சரி, ரொம்ப கொச்சையாக பொதுத்தளத்தில் நடந்துக்கிறாங்க. ஸோ அது தொடர்பாக இன்னைக்கு நம்ம பேசுவோம். நான் தங்கச்சியா இருப்போம், அக்காவா இருப்போம், பொட்டாட்டியா இருப்போம் சொல்லக்கூடிய ஒரு விபச்சாரிகள் நிறைந்த ஒரு ரசிகர்கள். அப்துல் கலாமுடைய ஆலோசகர் அப்படின்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் ஒரு யூடியூப் சேனலுக்கு பேட்டி கொடுக்குறாரு. அப்படி கொடுக்கும் பொழுது டிவிகேவுடைய பெண்கள், டிவிகேல பயணம் பண்ணக்கூடிய சில பெண்கள் ரொம்ப தவறான கருத்து கொண்டிருக்காங்க. அவங்க கருத்துலாம் சரி கிடையாது. அதனால அந்த பெண்கள்லாம் ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இப்படியான பெண்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த யூடியூப் சேனல்ல அந்த பேட்டியில பதிவு பண்றாரு. அதன் பிறகு பாத்தீங்கன்னா ஒரு செய்தியாளர் அவர்கிட்ட கேட்கிறாரு, என்னங்க இப்படி பதிவு பண்ணிட்டீங்க கருத்து, ஒரு தவறான வார்த்தையை பயன்படுத்தி டிவிகே பெண்களை விமர்சனம் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களுக்கு எதிரான கருத்துக்கள் வந்துகிட்டு இருக்கு, நீங்க மன்னிப்பு கேட்கறீங்களா அப்படின்னு கேட்கும்பொழுது இல்ல இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்துறது சரி நினைக்கிறீங்களா சார்? அப்ப இந்த வார்த்தையை இதுக்கு நீங்க மன்னிப்பு கேட்க மாட்டீங்க அப்படியா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காரு அந்த கருத்துல திரு பொன்ராஜ் அவர்கள். நல்ல வீட்டு பெண்கள்லாம் இப்படியான கருத்துக்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போ இப்படியான கருத்துக்கள் சொல்றாங்க அப்படின்னா அவங்க அப்படியான பெண்கள் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கொச்சையாக அருவருக்கத்தக்க வகையில அப்துல் கலாம் அவர்களுடைய பேருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில பொன்ராஜ் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு. அப்துல் கலாம் அவர்கள் தொடர்ச்சியாக பெண்கள் முன்னேற்றம், பெண்கள் கல்வி, இதற்காக நிறைய விஷயங்களை அவரு பேசியிருக்காரு. பெண்களும் இந்த சமூகத்துல சரிசமமாக நடத்தப்படும் பொழுதுதான் இந்த சமூகம் ஒரு சீரான வளர்ச்சியை அடையும் அப்படின்லாம் பல்வேறு கருத்துக்களை பெண்கள் கல்விக்கு ஆதரவாக, பெண்களுடைய சமூக முன்னேற்றத்துக்காக அப்துல் கலாம் அவர்கள் பேசியிருக்காரு. அப்படி பேசி அப்துல் கலாம் அவர்களுடைய பேரை பயன்படுத்தக்கூடிய பொன்ராஜ் அவர்கள் மிக மோசமான கருத்தை பயன்படுத்துறாரு. உங்களுக்கும் டிவிகேவுடைய பெண்களுக்கும் பல்வேறு மாற்று கருத்துக்கள் இருக்கலாம், அது புரிஞ்சிக்க முடியுது. எல்லாருடைய கருத்தும் எல்லாரோடும் ஒத்து போறதில்லை. ஆனா அப்படி கருத்து கொண்ட பெண்களை நீங்க எப்படியான வார்த்தையில சொல்லி விமர்சனம் பண்றீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. கேட்டா நான் இன்டெலெக்சுவல், அப்துல் கலாமுக்கே ஆலோசனை அப்படின்னா சொல்லிக்கிறாரு. ஆனா என்ன சொல்லியிருப்பாரு ஆலோசனை இவர் அப்துல் கலாமுக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது உள்ளபடியே பயமா இருக்கு. என்னடா ஆலோசனை இவர் சொல்லியிருப்பாரு, இப்படியான கருத்தெல்லாம் பேசுறாரு. ஒருவேளை இப்போதான் இப்படி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாரா தெரியல. டிஎம்கே ஆதரிக்கிறதுனால அப்படியான மைண்ட் செட்ல இருக்காரா அவரு அப்படின்றது தெரியல. ஸோ ரொம்ப மோசமான விமர்சனம். நீங்க விமர்சனம் பண்ணுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்ப தவறான விமர்சனம். அதை தாண்டி அந்த அப்துல் கலாம் பேரை கட் பண்ணியாச்சு விமர்சனம் பண்ணுங்க. அந்த அப்துல் கலாம் பேரையும் சேர்த்துக்கிட்டு இப்படியான விமர்சனத்தையும் வச்சுக்கிட்டு என்னன்னே புரிஞ்சுக்க முடியல. இப்படியான விமர்சனமே மோசமான விமர்சனம். இதுல நான் அப்துல் கலாமுடைய ஆலோசகன் வேற எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாரு. ஸோ என்ன சொல்றது அப்படின்னு தெரியல. விஜய் அவர்கள் அவருக்கு எதிராக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதுல அவர் பேரை பயன்படுத்தாம இப்படியான ஒரு திமுக நபர் நம்மள கொச்சாக பேசியிருக்காரு. இந்த திமுக எனும் தீய சக்தியை நம்ம உறுதியாக வீழ்த்துவோம் அப்படின்னு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காரு. திமுகவை வீழ்த்த போறாரு விஜய் அப்படின்றது வேறு கதை. ஆனா திமுக நபர் இவர் அப்படின்னு தான் விஜய் அவர்களும் அட்ரஸ் பண்ணியிருக்காரு. அதனால டிவிகேவுடைய தொண்டர்களும் நிறைய சமூக வலைதளத்தில் செயல்படக்கூடிய சமூக செயல்பாட்டாளர்களும் பொன்ராஜ் அவர்களுக்கு கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பேச்சு இது, இதுக்கு எதுக்கு அப்துல் கலாம் அதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, சைலண்டா போய் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆவேசமாக அவருக்கு எதிரான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி திமுகவுடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு அறியப்படக்கூடியவங்களும் மோசமா பேசுறாங்க, டைரக்டா திமுக இருக்கக்கூடியவங்களும் மோசமா பேசுறாங்க நான் சொல்லியிருந்தேன். அதே போல எஸ்வி சேகர் அவரும் டிஎம்கேவுடைய ஆதரவாளர் அப்படின்னு அறியப்படக்கூடியவர். ஸ்டாலின் தான் திரும்ப முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு ஓப்பனாலாம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் ஒரு பிரஸ் மீட்ல சொல்றாரு, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? ரொம்ப
அருவருக்கத்தக்க ஒரு மனநிலையை அவர் வெளிப்படுத்தியிருக்காரு. இவங்கலாம் எப்படிதான் பொது வெளியில இவ்வளவு நாள் வந்து செயல்பட்டாங்க, இவங்க பெரிய இன்டெலெக்சுவல்லாம் பார்க்கப்படுறாங்க, இவங்க வந்து பெரிய அறிவாளிகள் அப்படின்னா வந்து பார்க்கப்படக்கூடிய ஆட்களாக எப்படிதான் இவ்வளவு நாள் இருந்தாங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப மோசமா, ரொம்ப தட்டையான, ரொம்ப பிற்போக்குத்தனமான கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க. எப்படி இவ்வளவு நாள் இவங்க சமூகத்துல நான் ரொம்ப பெரிய அறிவாளி அப்படின்னு இயங்க முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு தெரியல. அதுவும் திமுகவுடைய ஆதரவாளர்னு வேற சொல்லிக்கிறாங்க. புரியல. எஸ்வி சேகர் அவர்கள் அப்படி வேணா கருத்தை வந்து பதிவு பண்றாரு. அந்த பெண் ஏன் அங்க போனாங்க, அங்க லைட்டா போட முடியும், அங்கன்னா போலீஸா போட முடியும் புதர்ல அப்படின்னு வந்து கேட்கிறாரு. கொஞ்சமாச்சு சமூகம் குறித்து, அடித்தட்டு மக்களுடைய வாழ்நிலை குறித்து புரிதல் இருந்தா இப்படியான வார்த்தைகளை எஸ்வி சேகர் அவர்கள் பயன்படுத்தி இருக்க மாட்டாரு. அவரு ரொம்ப மேட்டுமைத்தனமாக, ரொம்ப எனக்குலாம் அதெல்லாம் தெரியாதுங்க, நான் எப்படியான ஆள் தெரியுமா, ஸோ அந்த மாதிரி மைண்ட் செட்டில் அவர் வந்து பேசியிருக்காரு. அந்த பெண் வந்து அந்த பெண்ணுடைய வீட்டில் ப்ராப்பரான கழிப்பறை இல்லை, அரசாங்கம் ப்ராப்பரான கழிப்பறையை எல்லார் வீட்டுக்கும் கட்டித்தரணும் அப்படின்ற ஒரு விஷயமானது இருக்கு. மத்திய அரசு எல்லார் வீட்டும் கட்டி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ ப்ராப்பரான ஒரு கழிப்பறை இல்லாத வீடு இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கு, இந்தியாவில் இருக்கு அப்படின்னு அரசாங்கத்தின் மீது அவருக்கு கோபம் வரல. ஏங்க அப்படி போட்டு வச்சுக்கிறீங்க பாருங்க, ஒரு கிராமப்புறத்துல ஒரு கழிப்பறை இல்லை, அதனால ஒரு காட்டுப்பகுதிக்கு இயற்கை உபாதை கழிக்க போன ஒரு பெண்ணுக்கு வந்து இப்படி ஆயிடுச்சு, என்னங்க அரசு நடத்துறீங்க நீங்க அப்படின்னு அரசு மீது அவருக்கு கோபம் வரல. ப்ராப்பரான கழிப்பறைகள் இன்னும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசு மீது அவருக்கு கோபம் வரல. அந்த புகார் கொடுக்க போனாங்க, மகள் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர் வந்து புகார் கொடுக்க போறாங்க. அப்போ அந்த காவல் நிலைய ஆய்வாளர் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையில அநாகரிகமாக அந்த பெற்றோர்கிட்ட நடந்துக்கிறாங்க. உங்க பெண்கள் என்ன ஓடி போயிட்டு இருப்பாங்க அப்படின்னு ரொம்ப அநாகரிகமா நடந்துக்கிறாங்க. ஸோ அந்த காவல்துறை மீது எஸ்வி சேகருக்கு கோபம் வரல. எங்க கோபம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாதிக்கப்பட்டு பாலியல் கொடுமை செய்யப்பட்டு இறந்து போன அந்த கொலை செய்யப்பட்ட அந்த பெண் மீது கோபம் வருது பாருங்க. அப்போனா இவங்களுடைய மைண்ட் செட்லாம் பாருங்க, எவ்வளவு கேவலமான ஒரு மைண்ட் செட்டுன்னு பாருங்க. மாற்று கருத்து கொண்ட பெண்கள் வந்து அப்படியான பெண்கள், பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட பெண் மீது தான் தவறு. இதுக்கு எதுக்கு திமுகவை ஆதரிச்சுக்கிட்டு சமூக நீதி அப்படின்னு பேசிக்கிட்டு திராவிட மாடல் அது இதுன்னு பேசிக்கிட்டு அளந்துக்கிட்டு மணிப்பூரை பாரு, மேகாலயாவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கு அளந்துக்கிட்டு இருக்கீங்க? இதுக்கு என்னென்ன காரணம்ன்றீங்க? சமூக நீதி, திராவிட மாடல், அது இதுன்னு அளன்னு அளக்க வேண்டியது. ஆனா அவங்களுடைய மைண்ட் செட் உள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மனதெல்லாம் ரொம்ப குரூரமான மனதா இருக்கும். வெளியே பேசுறது சமூக நீதி, முற்போக்கு, திமுக, பெரியார் அப்படின்லாம் வெளியே வந்து அளக்க வேண்டியது. அதெல்லாம் ஜோபி நிறையறதுக்கு, பாக்கெட் நிறையணும்ல அதுக்காக. ஆனா அவங்க அடி ஆழத்துல போய் பார்த்தீங்க அப்படின்னா, மனசுக்குள்ள போய் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப குரூரமான புத்தியா இருக்கும். டக்கு டக்குன்னு அதெல்லாம் இப்போ வெளிப்பட்டுரும். இப்போ 2 பேர் பேசினாங்க இல்லையா, ஸோ இந்த மாதிரி டக்கு டக்குன்னு அந்த குரூரமான புத்திலாம் வெளிப்பட்டுரும். இந்த எஸ்வி சேகருக்கு திமுக என்ன மாதிரியான சலுகை தான் கொடுக்குறாங்கன்றீங்க? அவருடைய தந்தையார் பெயரை ஒரு சாலைக்கு வச்சுட்டாங்க, மயிலாப்பூர்ல நினைக்கிறேன். ஒரு தெருவுக்கு வந்து அவருடைய தந்தையார் பெயரை வச்சுட்டாங்க. அவர் போய் கோரிக்கை வைக்கிறார், என்னுடைய தந்தையார் பேரை வந்து ஒரு சாலைக்கு வைங்க அப்படின்னு கோரிக்கை வைக்கிறார் முதலமைச்சர் கிட்ட. உடனே பேரை வச்சுட்டாங்க, அந்த தெருவுக்கு வந்து அவருடைய தந்தையார் பேரை வச்சுட்டாங்க. எஸ்வி சேகர் அவருடைய தந்தையார் பேரை அந்த தெருவுக்கு வச்சுட்டாங்க. அதே போல வந்து இவர் திமுக மேடைகள்லாம் ஏறாரு, திமுக மேடைகள் ஏறி பேசுறாரு. அப்போது இந்த பரிவாரெல்லாம் கட்டி பூரண கும்ப மரியாதைலாம் கொடுத்து அவருக்கு மாடெல்லாம் போட்டு கௌரவிக்கிறாங்க. திமுக மேடையில் அமைச்சர்லாம் இருக்காங்க. இது திராவிட மாடல் மரியாதை அப்படின்றாரு. திமுக காரங்க சொல்றாங்க திராவிட மாடல் மரியாதை அப்படின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க எஸ்வி சேகருக்கு. அவர் சொன்ன உடனே முதலமைச்சர் அவருடைய தந்தையார் பெயரை வந்து தெருவுக்கு வச்சுட்டாரு. திமுக மேடையில பூரண கும்ப மரியாதைலாம் கொடுக்குறாங்க அவருக்கு, பரிவாரெல்லாம் கட்டி மாடெல்லாம் போட்டு திராவிட மாடல் மரியாதைன்றாங்க. ஸோ அப்படியான ஒரு முக்கியத்துவமான ஒரு ஆளாக திமுகவில் இன்னைக்கு இருக்காரு எஸ்வி சேகர். அவருடைய மைண்ட் செட்டு பாருங்க, ரொம்ப கேவலமான மைண்ட் செட்டு. பாதிக்கப்பட்ட, இறந்து போன, கொலை செய்யப்பட்ட அந்த பெண்ணுக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு. இப்போ அவரு வருத்தம் தெரிவிச்சிரு, கடுமையான அடி போட்டு பொலன்னு கலந்து பொழந்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால இன்னைக்கு வருத்தம் தெரிவிச்சிருக்காரு. ஆனா பொன்ராஜ் அவர்கள் வருத்தம் கூட தெரிவிக்கல, நான் சொன்ன கருத்து வந்து கரெக்டான கருத்து தான், நான் அதில் உறுதியாக இருக்கேன், அப்படியான கருத்து கொண்ட பெண்கள் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்திருக்க முடியாது அப்படின்னு கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காரு. தயவு செய்து அந்த அப்துல் கலாம் ஆலோசகர் அப்படின்ற அந்த டேகை கட் பண்ணி விடுங்க ஐயா. நீங்க கேவலமா பேசுங்க, அதுக்கு எதிர்வினை ஆற்றோம், அது வேற விஷயம். ஆனா அந்த அப்துல் கலாம் பேரையாச்சும் கட் பண்ணி விட்டு பேசுங்க. அவருடைய வாழ்க்கைக்கும் நீங்க பேசுற வார்த்தைக்கும் துளியளவும் சம்பந்தம் இல்லை, ரொம்ப கேவலமா இருக்கு. அதனால அவர் பேரை கட் பண்ணி விட்டாச்சு, நீங்க கேவலமா பேசுங்க.
அதற்கு எதிர்வினைகள் வரட்டும், அது அப்புறம் பார்த்துப்போம். குறைந்தபட்சம் ஒரு பேரை கட் பண்ணி விடுங்க. ஸோ இப்படி திமுகவில் இருக்கக்கூடிய ஆட்களும் ரொம்ப மோசமா, இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அப்புறம் சைதை சாதிக்கா, இப்படி நிறைய ஆட்கள்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய இந்த திண்டுக்கல் லியோனி அப்படிலாம் இப்படியான ஆட்கள்லாம் ரொம்ப மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி திமுக மேடைகளில் பேசக்கூடிய ஆட்கள். இவங்கெல்லாம் திமுக ஆட்கள். திமுகவுக்கு ஆதரவாக செயல்படணும் அப்படின்னு சொல்லிக்கொள்ளக்கூடிய திரு பொன்ராஜ், இப்படி SV சேகர், இப்படியான ஆட்களுமே ரொம்ப குரூரமான புத்தி, பெண்களுக்கு எதிராக தான், முக்கியமா பெண்களுக்கு எதிரான குரூரமான புத்தி கொண்ட ரொம்ப அழுக்கான மைண்ட் செட்ல ரொம்ப பிற்போக்குத்தனமா இயங்கக்கூடிய ஆட்கள்லாம் திமுகவில் பயணம் பண்றாங்க. ஆதரவாளர்களும் அப்படிதான் இருக்காங்க, டைரக்டா திமுக இருக்கக்கூடியவங்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா கேட்டா முற்போக்கு, கேட்டா சமூக நீதி, பெரியாரு, திராவிட மாடல், என்னென்னமோ கதையா அளக்க வேண்டியது. அண்ணா திமுக ஒன்றும் தெரியாது, அண்ணா திமுக அது ஒன்றும் தெரியாது, அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, அவங்க அடிமையா இருக்காங்க, அது இது எங்களுக்கு எல்லாமே தெரியும், எங்களுக்கு நாங்க தான் ஒட்டுமொத்த விஷயத்துக்கும் அத்தாரிட்டி அப்படின்ற மாதிரி அளப்பாங்க. ஆனா கிரவுண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோ இப்படியான விஷயம் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ மக்கள் ரொம்ப தெளிவாக பாருங்க. சும்மா வார்த்தையில பேசுவாங்க, முற்போக்குன்னுவாங்க, பெண் விடுதலைன்னுவாங்க, பெண்கள் முன்னேறணும், பெண்களுக்காக நாங்கள் அதை பண்றோம் இதை பண்றோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அவங்க கிரவுண்ட்ல என்ன பண்றாங்க அப்படின்றத பாருங்க. வார்த்தையில மேடையில கண்டபடி வசனம் பேசுவாங்க. இந்த வசனத்தெல்லாம் தூக்கிட்டு நீங்க அளவு போடாதீங்க. ஏன்னா மீந்து போன வசனத்தை தூக்கிட்டு என்ன பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்க அளவுகோலா எடுத்துக்காதீங்க. கிரவுண்ட்ல அந்த கேடர்ஸ் எப்படி ஒர்க் பண்றாங்கன்னு பாருங்க. தலைவர்கள் எப்படி பேசுறாங்க, தலைவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்து பெண்கள் வாக்களிங்க. அதை விட்டுட்டு நல்லா பேசுறாங்கல்ல, சூப்பரா பேசுறாங்கல்ல, பெண்கள் விடுதலை, சமூக நீதி, முற்போக்கு, பெரியாரு அப்படின்னு பேசுறாங்க அப்படின்னு பெண்கள் தயவு செய்து ஏமாந்து இந்த 1000 ரூபா கொடுக்குறாங்க, இந்த ஃப்ரீ பஸ் கொடுக்குறாங்க, ஸோ இதெல்லாம் ஒரு காரணமா எடுத்துக்கிட்டு திமுகவுக்கு வாக்களிக்காதீங்க. திமுகவுக்கு வாக்களிக்க பெண்களுக்கு சரியான காரணங்கள் இருக்கா அப்படின்றத பார்த்துக்குங்க. அவ்வளோதான் சொல்ல முடியும். இதெல்லாம் ஒரு சாம்பிள். பொன்ராஜ், SV சேகர் இதெல்லாம் ஒரு சாம்பிள். அப்புறம் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பெரிய பெரிய சாம்பிள்லாம் இன்னும் இருக்குது. ஸோ பார்த்து பெண்கள் வாக்களிங்க. பொதுவெளியில இயங்கக்கூடிய இந்த இன்டலெக்சுவல், நான் பெரிய அறிவாளின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் கொஞ்சமாச்சு அந்த இன்டலெக்சுவல் தன்மையோடு இயங்க. சும்மா நான் சொல்லிக்கிட்டா போதாது, நான் பெரிய இன்டலெக்சுவல், நான் பெரிய அறிவாளி, நான் பெரிய முற்போக்குவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டா மட்டும் போதாது. கொஞ்சமாச்சு அந்த தன்மையோடு இயங்க பழகிக்குங்க. அதே போல இந்த திமுகவுடைய உடன்பிறப்புகள் இருக்காங்கல்ல, அவங்க இதெல்லாம் எடுத்து பேசலாம்ல, இதெல்லாம் எடுத்து திமுக உடன்பிறப்புகளுக்கு பேச முடியாது. அதுவும் யூடியூப்ல, சமூக வலைதளங்கள்லாம் நிறைய உடன்பிறப்புகள் ரொம்ப கூவுவாங்க. நாங்க பெண்களுக்கு ஒண்ணுனா பொங்குன்னு பொங்கி எழுந்துருவோம். யூபியில் நடந்தாதான், மணிப்பூர்ல நடந்தாதான், இங்க எதனா பேசினா எதுவும் நடந்தா அதெல்லாம் நாங்க பொங்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. சோகால்டு முற்போக்ஸ் ஒரு குரூப் போயிட்டு இருக்கு. எல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஸோ ஏப்ரல் 23 தெரிஞ்சிடும், தெரியாது, அன்னைக்கு தீர்ப்பு எழுதப்பட்டுரும். மே 4 தெரிஞ்சிடும். ஸோ பாருங்க. நன்றி.